நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்னைக்கும் டெய்லி யூசிங் சென்டென்சஸ் தான். அதில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னோட யாரெல்லாம் இருந்தாங்க, உன் கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை ஹூ ஆல் வேர் வித் யூ, ஆல் வேர் வித் யூ அப்படின்னா உன் கூட யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு கேட்குறது. இங்கே என்னால் மூச்சு விட முடியல, வெளியில் போகலாமா, இங்கே கொஞ்சம் மூச்சோட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு மாதிரி அடைச்ச இடத்துல தான், அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருந்தோம் அப்படின்னா அப்படி ஃபீல் ஆகும். ஐ எம் ஃபீலிங் சஃபோஸ்டிகேட்டட் ஹியர், அதாவது மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் ஐ எம் ஃபீலிங் சஃபோகேட்டட் ஹியர் அப்படின்னா, சஃபோகேட்டட் அப்படின்னா மூச்சு விட முடியாமல் இருக்கிறது தான் ஐ எம் ஃபீலிங் சஃபோகேட்டட் ஹியர் அப்படின்னு சொல்கிறது. எனக்கு பொய் சொல்கிறவங்க பார்த்தாலே பிடிக்காது. இது பார்க்க படத்தோட டைலாக் மாதிரி இருக்கலாம், பட் ஆனால் எனக்கு பொய் சொல்கிறவங்கள பார்த்தா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறது. ஐ ஹேட் லையர்ஸ். லையர்ஸ் அப்படின்னா பொய் சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் லையர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஐ ஹேட் லையர்ஸ் அப்படின்னா நான் லையர்ஸ் ஹர்ட் பண்ணுறேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கிட்ட ஒருத்தர் சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீ மனசை தளர விடாத அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம ஒருத்தரை பற்றி தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறத இட்ஸ் நாட் லைக் தட், இட்ஸ் நத்திங் லைக் தட். நத்திங் அப்படின்னா இட்ஸ் நத்திங் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. லைக் தட் அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இட்ஸ் நத்திங் லைக் தட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கால் கட் ஆயிடுச்சு. அதாவது ஒருத்தவங்க கிட்ட யார்கிட்டயாச்சும் பேசிட்டு இருக்கும் போது காலில் அவங்க இருப்பாங்க லைனில், கட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும் போது கால் கட் ஆயிடுச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. இல்லை அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கும்போது இல்லை கால் கட் ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் சொல்கிறத டிட் த கால் காட் டிஸ்கனெக்டட். டிட் தி கால் காட் டிஸ்கனெக்டட் அப்படின்னா, காட் டிஸ்கனெக்டட் அப்படின்னா கட் ஆயிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். டிட் தி கால் டிஸ்கனெக்டட், காட் டிஸ்கனெக்டட் அப்படின்னா கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது. அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றத டோன்ட் ஃபேவர் ஹிம் டூ மச். ஃபேவர் ஹிம் அப்படின்னா அவனுக்கு ஒரு விஷயம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்வாங்க இல்லையா, சப்போர்ட்டிவா அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி செய்யறது தான் அப்படி சொல்லுவோம். டோன்ட் ஃபேவர் ஹிம் அப்படின்னா அவனுக்கு ஃபேவர் பண்ணாத, அவனுக்கே எல்லாம் ஃபேவர் பண்ணிட்டு இருக்காதுன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாத, அவனுக்கே சப்போர்ட் பண்ணாத அப்படிங்கிற மீனிங். அடுத்து, அது எப்படி உனக்கு தெரியும், நான் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? உனக்கு எப்படி தெரியும் அது அப்படின்னு கேட்கறத ஹவு டு யூ நோ தட், ஹவு டு யூ நோ தட். இது எனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு சொல்றத ஹவு டு ஐ நோ தட், ஹவு டு ஐ நோ தட், அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கறது. நான் என்ன செய்யறது, நான் என்னதான் செய்யறது இந்த விஷயத்துல, சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? வாட் டு ஐ டூ, வாட் டு ஐ டூ அப்படின்னா நான் என்னதான் செய்யட்டும் அப்படின்னு கேட்கறது. என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான சென்டென்சஸ் வேணும், ஏதோ ஒரு சென்டென்சஸ்ல டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் ஷீட்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு கொடுங்க. அப்போதான் உங்களுக்கு இன்னும் பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நான் அப்கமிங்காக போஸ்ட் பண்ண முடியும். ஸ்டே டியூன். அண்ட் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன்.